வெல்கம் டு கோட் ஃபைல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்வாப்பிங்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டு வேரியபிள் இருக்க வேல்யூவை நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா int a ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி int b ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல I'm just giving before swapping a ஓட வேல்யூ and b ஓட வேல்யூ. ஸோ a equal to a. Same way b equal to b. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன ஆகுது? a equal to 10, b equal to 20 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஸ்வாப்னா ஒண்ணுமே இல்லை, ஏல இருக்க 10ன்ற வேல்யூ பிக்கும் பில இருக்க 20ன்ற வேல்யூ ஏக்கும் மாத்தி அசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வித் யூசிங் தேர்ட் வேரியபிள், இன்னொன்னு வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்வாப் பண்ணது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், தேர்ட் ஆவது வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இன்ட் சின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஏல 10 இருக்குல்ல, அந்த ஏல 10ன்ற வேல்யூவை இந்த சி கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் டைரக்டா என்ன பண்றேன், நம்பருக்கு பதிலா ஏன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு சில எனக்கு என்ன இருக்கும், சி ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும், எனக்கு 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சிஸ் அவுட் ஆஃப் சி. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, சி ஈக்குவல் டு 10 இருக்கு. ஏன்னா சில நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏன்ற ஒரு வேரியபிளை அசைன் இருக்கு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ஏயோட வேல்யூவை சிக்கு அசைன் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ ஏல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ 20 அசைன் பண்ணணும். ஸோ டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு பில எனக்கு என்ன இருக்கு, 20 இருக்கு. ஸோ அந்த 20ன்ற வேல்யூ எனக்கு எங்க அசைன் ஆயிடும், ஏக்கு அசைன் ஆயிடும். ஸோ இப்போ பில நம்ம என்ன பண்ண போறோம், ஏட வேல்யூ அசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பி ஈக்குவல் டு, ஸோ ஏன்னு கொடுத்தா இந்த 20 தான் அகைன் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வேல்யூ டெம்பரரியா ஸ்டோர் பண்ணோம்ல, அந்த வேரியபிள்ல நான் இங்க பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கும், பி ஈக்குவல் டு சில எனக்கு என்ன இருக்கு, நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்ததுல 10 இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ 10 இருக்கு. ஸோ சிஸ் அவுட்ல ஆஃப்டர் ஸ்வாப்பிங், ஸோ நம்ம அகெயின் ஏ ஈக்குவல் டு ஏ, பி ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு நான். ஸோ இப்போ ரன் பண்ற எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, ஏ ஈக்குவல் டு 20 அண்ட் பி ஈக்குவல் டு 10. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஸ்வாப் பண்ணலாம். ஓகே.